guys, நான் உடைய பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து கோ லூசர் ரேஞ்சர்ன்ற சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 5 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சவரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த பற்றில இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு பாருங்கள். சரிங்க, நம்ம கதை போகலாமா? இப்போ இந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம சுசுகிரி கிட்ட அந்த பிங்க் ரேஞ்சரும் தன்னுடைய அசிஸ்டன்ட் மூலியமா ஒரு கேள்வி கேட்குறேங்க. இப்போ முன்னாடி நடந்த மீட்டிங்ல வந்து ரொம்பவும் நிறைய இடைஞ்சல் நடந்தனால செகண்டரியா இன்னொரு மீட்டிங்கை போட போறோம். அதுல நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கலந்துக்கலாம். கூடவே உன்னுடைய அசிஸ்டண்டா இருக்கிற அந்த சுசுகிரி இபிக்கி பையனை கூட்டின்னு வந்தா நல்லா இருக்கும். ஓ, எதுக்கு அவனை கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனா அது கொஞ்சம் கஷ்டம். அவன் கிளம்ப, நீ என்ன முயற்சி பண்ணாலும் நான் நினைச்சது நடக்குதா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்ப. அதுக்கப்புறம் நம்ம ஹிபிக்கி காமிக்க அவனை காட்டுக்குள்ள என்னோட பிளேஸை எடுத்திருக்கேன் ஃபைட்டர் டி, கண்டிப்பா உன்னால முடியும்யா. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோவை காமிக்க சாக்ராமாவோடைய உருவத்துல வந்து அவன் ஜாலியா இப்போ அவனுடைய பெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அடடா, சாக்ராமாவோட இடத்த எடுத்திருக்கேன். அதனால இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரை பத்தி நான் கொண்டு சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இருந்தாலும் இவனுடைய ரூம்ல என்ன இவ்வளவு சவுண்ட் வருது, என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவனும் கண்ணாடி கிட்ட வந்து யோசிச்சு பாக்குறான். எல்லாம் இந்த பைத்தியக்காரனால தான் இந்த வேலை. நான் எதுக்காக அப்படி சொன்னன்றது எனக்கு புரியல. ரொம்ப நல்லவனா மாறிட்டானா என்னன்னு புரியலையே அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு கடுப்புல சொன்ன விஷயத்தை எல்லாமே யோசிச்சு பார்க்குறான். எனக்கு உன்னுடைய ஃபேவர் இருக்கு, அது என்னன்னா அப்போ அவனுடைய ஃபிளாஷ்பேக்ல திரும்பியும் இப்போ அவங்க அக்காவுக்காரியே பயந்துட்டு இருப்பான். அந்த கார்டுன்ற சொல்லப்போற மான்ஸ்டர் பாஸும் இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்து அந்த ப்ளூ ரேஞ்சர் வந்து காப்பாத்திருப்பான். என்னை காப்பாத்தின ப்ளூ கீப்பர் என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு அப்பா கிடைச்ச மாதிரி நான் உணர்ந்தேன். அவர் தான் உண்மையான ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும். அதனால தான் ரேஞ்சர்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஆனா என்ன நீ சேர்ந்தாலுமே இந்த இடத்துல தோத்து தாண்டா போக போற, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தெரியுமா? அது மட்டும் கிடையாதுடா, சொல்றது சரிதான். பட் இருந்தாலுமே இவங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணான்ற விஷயத்த ஃபுல்லாவே நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மீடியாவோட பவரை பயன்படுத்தினேன். உண்மையிலே அந்த வாரோடைய முடிவுல என்னதான் ஆச்சுன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். ஆனா தெரிஞ்சுக்க போன இடத்துல ஒரு நியூ டீம் கூட மீட்டிங் போட இருந்தது. ஆனா அடையாளம் தெரியாத சில பேர் வந்து என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன். இதுல இருந்தே புரியுது அந்த வாருக்கு பின்னாடி இன்னமும் பெருசா நடந்திருக்கு. இவங்க இந்த நிஜ உலகத்துக்கு இதெல்லாம் தெரியாம மறைச்சிட்டு இருக்காங்க. இல்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா என்னுடைய சிஸ்டர் கூட இதுல துணியா இருக்கா என்னன்றது எனக்கு புரியல. அதனால என்னுடைய அச்சீவ்மெண்ட் நான் இந்த இடத்துல கோலா இருக்க போறது. அந்த உண்மையை உலகத்துக்கு நான் தெரியப்படுத்தணும். இவனுக்கு என்ன பண்றான்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். அதனால நீ எனக்கு தேவை டி. அதனால என்னோட பிளேஸ் நீ எடுத்துக்கோ. ஏய், என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? டக்குன்னு உன்னோட பிளேஸ் எடுத்துக்கனா எப்படி நான் பண்ண முடியும்? உனக்கு உண்மை என்னன்றது தெரியாதா? அந்த வாரோட முடிவுல உங்களுடைய எல்லா விதமான எனிமிஸையும் நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. எஞ்சி இருந்தவங்க நாங்க மட்டும்தான், அதாவது எங்களை மாதிரியான ஆட்கள். எங்களுடைய தலைவன் அவன் சொன்னா கம்முனாட்டி பையன் டஸ்டர்ஸ் இங்க பாருங்க, இந்த இடத்துல வாழ்றதுக்காக நமக்கு எல்லா விதமான சூழலும் அடங்கி இருக்கிறதுனால இந்த உலகத்தை நம்ம கைப்பற்றி ஆகணும். இந்த பிளானட்டை நம்ம எடுத்த பிறகு ஒரு ஃப்ரீடமான உலகமாக நமக்கானதை மாற்றணும். எல்லாம் பஞ்ச டைலாக் நல்லா பேசினா பார்த்தா அவனையும் கடைசியில் போட்டு தள்ளிட்டானுங்க. அந்த இளவரசனையும் பாட கட்டிட்டானுங்க. நான் என்னத்த சொல்றது? அப்பனா நீ இந்த ரேஞ்சர்ஸை தோக்கடிச்ச பிறகு உனக்கான ஃப்ரீடத்தை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க, இதுதான் உன்னுடைய கோலா? ஏன்னா அற்புதமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் நான். ஆமால அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இந்த இடத்துல ரூம்ல அந்த லேப்டாப்ல இருந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்க பார்த்துட்டு கடுப்புல அவனும் என்ன இதுல இருந்து சவுண்ட் வந்துட்டே இருக்கு, தூக்கி போட்டு உடைக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனும் கடுப்புல தூக்கி எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது பயத்துல அப்படியே கீழே போட்டு அப்படியே தனித்தனியா பிரிச்சு விட்டுறான். ஒயர்லாம் பிச்சுன்னு வெளியே வந்துட்டுக்குது. அடடா, அவன் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். நீ என்னுடைய இடத்துக்கு போயிட்டீங்கன்னா என்னுடைய சக ட்ரைனிஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாமே நல்ல ஆளுங்க தான். என்னுடைய ரூமை கண்டுபிடிச்சுன்னா அந்த இடத்துல லேப்டாப்னு ஒன்று இருக்கும். அந்த லேப்டாப்குள்ள மொத்த விதமான விவரத்தையும் நான் எழுதி வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தர் கூட என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படியாப்பட்டதுன்னு. அதன் பகரம் நீ அவங்க கிட்ட அப்படியே நடந்துக்கலாம். யாரும் ஒன்று நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இருந்தாலுமே நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அட கடவுளையே, இதே ஓட்டு நான் வச்சுட்டு இருக்க எவ்வளவு பெரிய பைத்தியக்காரனா இருப்பேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து ரிப்பேர் பண்ற ஆளுக்கிட்ட எடுத்துன்னு போறான். என்னடா இப்படி பிச்சு வச்சிருக்கேன், எப்பறம் இதை ரெடி பண்றது, ரொம்ப கஷ்டம்டான்னு சொல்ல. ப்ளீஸ்ரா, உன்னதான் நம்பி இருக்கேன், தயவு செஞ்சு பண்ணிடு. சரி செய்யறேன், எனக்காக நீ இன்னொரு உதவி பண்ணணும். இண்டிபெண்டா இருக்கிற இந்த ரேஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கார்டு எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடு. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டு மூலியமாவே இப்போ நமக்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தின தனிப்பட்ட முறையிலான பேர்ல எல்லாமே ஹீரோவுக்கு தெரியும். ஹீரோவை போகும்போது பரவாயில்லப்பா, இந்த வேலை ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. ஆனா எதிர்பார்க்கலையே. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி ஒருத்தனும் வரேன், சாக்கரமோட ஃப்ரெண்டு தானே இவன். இந்தப்பா ஏமாட்டோம். சரி, இந்த இடத்துல இருந்து வெளியே போறது எப்படா? வெளியே போறதா ரொம்ப கஷ்டம்டா. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனதான் கரெக்டா இருக்கும். என்னது, அட கடவுளியா, இப்படி இருக்குமா? சரி, அப்போ நான் டிராகன் கீப்பர்லாம் எப்போ பாக்குது? நம்ம இண்டிபெண்டன்டாவெல்லாம் போய் பார்க்க முடியாதுடா. அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க நம்ம வந்ததை, கடுப்பாயிடுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்பவும் லோ ரேங்கை சேர்ந்தவங்க. சாக்குறாமா, ஏன்டா இளவடுத்தவனே லோ ரேங்க்ல போய் சேர்ந்து வச்சிருக்கு, நான் உனங்களை மீட் பண்ணவே முடியாதுடா, எப்படா நான் உனங்களை போய் மீட் பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலுமே தலைமை யாமட்டோக்கு அந்த ரெட் ரேஞ்சர் பத்தி ரொம்ப சுத்தமா பிடிக்கல. அவன் ரொம்ப சீனா போறான்ப்பா. அவன் இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, இந்த கார்டெல்லாம் மத்தவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எங்க போலாம்? வா, கேஃபிடேரியாவுக்கு போனா அந்த இடத்துல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்க போறாங்க.
பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் கொடுக்குறாங்க. இவதான் ஏஞ்சலிகா யோக்கினோ. என்னடா இது போட்டோவே நல்லா வரலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் புலம்ப. இவ பேரு தான் ரென். அவ உன பக்கம் கோச்சின்னு போறா. அந்த ஏஞ்சலிகாவும் அவ கொஞ்சம் அப்படிதான் தப்பா நினைச்சுக்காத சாக்குராமா. இவ பேரு ஏஞ்சல். அவங்க எல்லாருமே கான்ல இருக்கிறதுக்கான காரணம் சாக்குராமா வந்து நேத்து ஒரு மான்ஸ்டரை தோக்கடிச்சானப்பா. அதனாலதான். என்னப்பா சொல்றீங்க? உனக்கு தெரியாதா? ஊர் ஃபுல்லா பரவிட்டு இருக்கேன். ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு. நான் தான் பண்ணது மறந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இதுல இருக்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குறான். இல்ல சில பேர் வந்து ரொம்ப காண்டாவுறானுங்க. உன்கிட்ட நாங்க இதை எடுத்துன்னு சொல்லி கேட்டோமாடா, தேவலாம என்கிட்ட பேசுறவளை வச்சுக்கான்னு சொல்லிட்டு அவனுங்களும் காண்டாயிட்டு ஹீரோ மேல கோவிச்சுட்டு போறானுங்க. ஹீரோ போய் உனக்கு பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆனா சாக்குராமா சொன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட நல்லபடியா பழகுன்னு சொன்னா. அப்போ இத்தனை நாளா இப்படியா பட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுதான் பழகிட்டு இருக்கானா? கவலைப்படாத சாக்குராமா, இவனுக்கு எல்லாத்தையும் நான் பெஞ்சு எடுக்கிறேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஹீரோவை போயிட்டு இருக்கும்போது ஹிபிக்கின்னு ஒரு வாய்ஸ், யாரு அப்படின்னு இவனு திரும்பி பார்க்க ரெண்டு பேரோட கண்ணு ஒரே மாதிரி இருக்கிறது பார்த்துட்டு யாரா இருக்கும் இதை பத்தி யாரும் சொல்லி, ஒருவேளை அக்காவா இருப்பாளோ? அக்கா என்னடா நல்லா இருக்கியா? சிஷரியா இவன்? நல்லா இருக்காங்க. அப்புறம்னா நான் நாளைக்கு பாக்குறேன் உங்களை அப்படின்னு பயத்துல அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாம அந்த இருந்து ஓட. சாக்குராமா புறம்புக்கு வயலு எதுக்குடா என்கிட்ட இதை பத்தி சொல்லல, உனக்கு ஒரு அக்கா இருக்கானு. அவ பார்த்தா ஒரு ரேஞ்சரா, எங்கேயாச்சும் நல்லமா போய் உடஞ்சிக்கணும் இல்லைன்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் போயிட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ண அந்த இடத்துல பார்த்தா இன்னொருத்தையும் இருக்கேன். சாக்குராமா யாரடா வச்சிட்டு இருக்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்துறேன். அவ வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அவனை பிடிச்சி அப்படியே மிரட்டுறா, உனக்கு கொண்டுட்டானு. என்ன எபிக்கி இன்னொரு பக்கம், ஏய் உன்னோட கை நீ மாசரா, நான் உனக்கு வார்னிங் பண்ண. நான் இருந்தாலுமே எதுக்காக என்ன இந்த இடத்துல தங்க வச்சிருக்கேன்? எபிக்கி என்ன பண்ற, கதை தரன்னு சொல்லிட்டு அவனுடைய அக்காவும் வர, அவங்களையும் நான் கொண்டுறேன். யாவா அவ டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவனும் போடுறான் பாக்க. பைத்திய மாதிரி பண்ணாதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் பிடிச்சி அவன் மேல கேட்கறா, ஏய் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் நான் கிளீன் பண்ணிட்டு வரேன், அதை திறக்காதீங்க. ஆஹா சாக்குராமா என்னடா பண்ற, நீ ஒரு மான்ஸ்டர், உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்குமான, இந்த மாதிரிலாம் தப்பான வேலை எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு மாதிரி நடந்துக்க. சாக்குராமா என்ன இது? ஹீரோப்போம், ஏய் நான் ஹிபிக்கி சாக்குராமா கிடையாது. அதுக்கப்புறம் அவன் ஒரு டஸ்டர்ன்றது நிரூபிக்க. இது லாங் ஸ்டோரி, நான் அப்புறமா சொல்றேன். சார் என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப நாட்கள் இந்த இடத்துல தான் இருக்கேன். நான் சில விஷயங்கள் பண்றதுக்கு வந்தா இந்த இடத்துல இவங்கிட்ட மாட்டிக்கின்னு இப்படி முடிச்சிட்டு இருக்கேன். ஹிபிக்கி நான் வர போறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் பேசிட்டு இருக்கேன். சரி நீ போய் ஒளிஞ்சுக்கணும், எங்க அக்காவை மீட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நமக்கே பெரிய பிளான போட்டு இருக்கேன், அதனால நான் சொல்ற வேலைக்கு வெளியே வராது. அதுக்கப்புறம் தன்னுடைய அக்காவும் வந்து சந்திக்கிறதுல, என்னடா ட்ரைனிங்ல எல்லாத்தையுமே ரொம்ப சொதப்பிட்டு இருக்கியா, நல்லா பண்ண மாட்டியா? அதுவாக நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். உலகுல சவுண்டு கேட்க அவ்வளவு ஆச்சரியமா பார்க்க, என்ன எடுத்துன்னு வந்திருக்கேன்? ஆப்பிள் தான். சரி கொடுங்க பார்க்கவே நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க அக்காவுக்கும் ஏதோ சந்தேகமா இருக்குன்றத பாத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு கால் வருது சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப வந்து பார்த்தா இந்த இடத்துல இவன் போட்டு மிரட்டுறது கைவில. நான் எவ்வளவு நேரத்தை உள்ளுக்குள்ளேயே வெயிட் பண்றது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. சீக்கிரம் அவங்க யாரையாச்சும் நான் கொல்லணும். உன்னோட பிளான் தான் என்ன? இவகிட்ட எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான். இவளை எப்படியாச்சும் நான் அடைக்கணும், அப்பதான் என்னுடைய பிளான் கரெக்டா போகும். அதனால சரி நீ நார்மலா மாறு, நான் எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் போயிட்டு ஒரு பாஸ்க கண்டுபிடிக்கிறான். இவளுடைய தலையை தனியா பிரிச்சு வைக்கணும். இங்க பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளுடைய தலையை கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிரா. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அக்கா வேற டக்குன்னு வர. ஹீரோவும் போயிட்டு அவளுடைய பாடி எடுத்து ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிரேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக அதை உடைச்சிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல எங்க பாரு, ஒரு ரேஞ்சரா உன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் பண்ணு. உன்னுடைய இடத்த பொறுத்த வரைக்கும் நீ இன்னமும் முன்னேறி வந்துட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துறாத. நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா புரியுது. நான் எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், ஓடிவும் போக மாட்டேன். இங்க பாருங்க, நான் ஒரு ரேஞ்சர் இல்லையோ, ஆனா இப்போ நான் ஒரு ஃபைட்டரா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் திறம்பட செயல்படுவேன். சரி ஓகே, நீ இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு காலகட்டத்துக்கு மேல என்னையும் எதிர்க்கிற நிலைமை வரும். பரவாயில்லையாப்போ? ஹீரோவை யோசிக்க இவன் சொன்ன எல்லா டைலாக்ஸுமே இப்ப இவ்வளவுக்கும் சாதகமா இருக்கு. என்னோட பக்கம் ஆடப்பட்டு இருக்க அந்த டஸ்டர் எக்ஸுக்கும் அந்த பொண்ணுக்கும் சாதகமா இருக்கு. அவளை இதை கேட்டுட்டு அமைதியாக. அதுக்கப்புறம் கார்ல நம்ம பிங்க் ரேஞ்சரும் வரும்போது, உங்களுடைய பிரதர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் நல்லாவே வளர்ந்துட்டார்ல? நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய தம்பி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். ஆனா இருந்தாலுமே இன்னும் 3 நாட்கள்ல அவனுக்கான ட்ரைனிங் எக்ஸாம் வருது. அந்த ஃபைனல் எக்ஸாம்ல அவர் முடிச்சா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். இப்ப ஹீரோவும் இப்ப புரியுதா நான் எதுக்காக இந்த அளவுக்கு பொறுமையா இருக்குன்றது? என்னுடைய கோல் நான் எப்பயோ செட் பண்ணிட்டேன். பட் ஆனா அதுக்கான பிளான் எல்லாமே தயாரா இருக்கு. கொஞ்சமா தான் இந்த இடத்துல அதை நிறைவேற்றணும். உன்ன மாதிரி முந்திரி கோட்டைத்தனமா பண்ணனா இந்த இடத்துல எப்பயும் நான் மாட்டிப்பேன். நல்லாவே புரிஞ்சுது. சரி ஹிபிக்கி உயிரோட தான் இருக்கானா? அவெல்லாம் சாவ மாட்டான் அவ்வளவு சீக்கிரத்துல. நீ ஏன் கவலைப்படுற? கண்டிப்பா அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே அவ்வளவு ஹாப்பியாவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பார்க்ல ஒரு பொண்ணு கிட்ட நிறைய ரவுடிசம் பண்ற ஆளுங்கெல்லாம் மிரட்டிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம பிங்க் ரேஞ்சரும் போயிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் மிரட்டி விட அவனுங்களும் இவளை எதிர்க்கலான்னு பார்க்க. பட் ஆனா அவன் செம ஸ்பீடா போட்டு இவனுக்கு எல்லாரையும் அடிச்சு போற ஈஸியா. அவளும் இப்போ ஹிபிக்கி நீ நல்லாவே வளர்ந்துட்ட. உன்னோட கண்ணை பார்க்கும்போது அந்த தன்னம்பிக்கை எனக்கு நல்லாவே தெரியுது. நல்லா வளர்ந்துருப்போம். இப்பதான் எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. அவருடைய அசிஸ்டன்ட்டும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். நல்லாவே மாற்றம் அடைஞ்ச ஒரு பாய எப்பவுமே அவங்க எந்த விதத்திலயும் ஹாப்பியா தான் பார்ப்பாங்க. அவங்கள ரொம்பவும் பிடிக்கும். அது ஹிபிக்கின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி கத்திக்கிட்டே அவளும் சொல்ல அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்க பிடிச்சிக்கிற பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட பிறகு பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோலயுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோடும் பிரமாதமா இருக்கும். முடிச்சிருக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருவீங்க நம்புறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.